ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுக்கு வந்து செனை ஊசி போடுறதுல இருக்க பிரச்சனையும் காளைக்கு போடுறதுக்கும் செனை ஊசி போடுறதுக்கு இருக்க வித்தியாசத்தை பற்றியும் பார்க்கலாங்க. இந்த மாடு வந்து நாங்கள் ஆகஸ்ட் 1 தான் செனை ஊசி போட்டோம். ஆகஸ்ட் 1 எடுத்த வீடியோ தான் இது. இந்த அண்ணன் தான் வந்து இதுக்கு முன்னாடி தானே ஊசி போட்டாங்க, பட் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி மாடு செனை கற்றவும் இவங்களே தான் கூப்பிட்டோம். கம்பெனி டாக்டர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அவங்க வர முடியலன்ட்டாங்க. இவங்களே தான் கூப்பிட்டோம். ஏன்னா நிற்க மாட்டேங்குது ஊசி போட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இந்த மாதிரி வெயில் காலம்னால நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி தான் மாடு வந்து செனைக்கு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை போட்டு விட்றேன், கண்டிப்பாக நின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி, நம்மளுக்கு மட்டும் இல்லை, நிறையா பேத்துக்கு எங்கள் ஏரியா சைடே நிறையா பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே போட்டால் தான் வந்து செனைக்கே நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்லேயுமே இது வந்து மாமா வீட்டிலே 3 மாடு, எங்கள் வீட்டிலே 3 மாடு. எங்களுக்குமே இதே பிரச்சனை தாங்க. ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே போட்டால் தான் நிற்கிது. இது வந்து அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ. காளைக்கு போட்டால் என்ன வித்தியாசம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, அதாங்க இது. இந்த 2 மாடுமே இப்போ நாங்கள் ஊசி தான் போட்டிருக்கோம், பட் நிற்கிதா என்னான்னு தெரியலை. இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் பின்னாடி நிற்கிற மாடு வந்து நாங்கள் ஆல்ரெடி 2 தடவை ஊசி போட்டு சுத்தமாக நிற்கவே இல்லைங்க. மாட்டுக்கு வந்து நம்ம அடிக்கடி ஊசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து காளைக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. இந்த மாடு வந்து நாங்கள் காளைக்கு போட்டு இதோட 3 மாதம் ஆயிடுச்சுங்க. செனைக்கு நின்றுச்சு. ஒரு தடவை தான் காளைக்கு போட்டோம், ஆனால் நின்றுச்சுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு காளைக்கு போகிறது ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் ஆகாதுங்க, அதே காசு தான் ஆகும். ஆனால் அதில் என்ன வேரியேஷன்னா, இப்போ நிறைய பேர் காளை வளர்க்குறதே இல்லை, அதனால் காளை இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாங்களே வந்து இப்போ 2-3 ஊர் தள்ளி போய் தான் நாங்கள் போட்டு வந்தோம். அதுதாங்க இதில் இருக்க ஒரு கஷ்டமானதே. இதே இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்தா அதே மாடு தாங்க இது. நாங்கள் கூட செனைக்கு நின்றுச்சோம் அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக 20 நாள் கழிச்சு டான்னு களை கட்டிட்டாங்க. ஆகஸ்ட் 20 இது எடுத்த ஃபோட்டோ. கரெக்டாக 20 நாள் தாங்க ஆகுது. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியுமே ஊசி தான் போடுவோம், ஆனால் இந்த அளவுக்கு டிலே ஆகாதுங்க. ஒரு தடவை 2 தடவை போட்டோன்னே கரெக்டாக நின்றும் ஊசிக்குமே. இந்த தடவை மட்டும் ஏனே தெரியல, நிறையா பேர்த்துக்கு இதே ப்ராப்ளம் தாங்க வருது. இது 3ஆவது தடவை ஊசி போடுறோம். இந்த தடவையாவது நிற்கிதா என்னான்னு பார்ப்போங்க. உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா? ஏன் இந்த மாடுங்கள்லாம் இப்போ வந்து வர வர ஊசி போட்டால் நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு தெரியல. அவங்க சொல்கிற ஒரே ரீசன் வந்து வெயில் அதிகமாக இருக்குது, அதனால அதுங்க வந்து செனைக்கு டக்குன்னு பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் காளைக்கு போடுறது தாங்க பெஸ்ட்டு. ஆனால் எங்கள் ஏரியா சைடு வந்து காளையே அவ்வளோக்கா இல்லைங்க. நீங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு காளைக்கு போடுறீங்களா இல்லை ஊசிக்கு போடுறீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.